வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினராக இணைஞ்சிருக்கிறாரு திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். நேத்து மேடையில ஆதவ் அர்ஜுனா பேசுனது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். கரூர் கணக்க தீர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அன்றைக்கு முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் காவல்துறையை எங்க மீது ஏவி விட்டு 41 உயிரை பலி வாங்கிட்டாரு. அந்த பாவத்துக்காக தான் கொளத்தூர்ல நீங்க தோத்து போயிட்டீங்க. இனிமேல் கருணாநிதி குடும்பத்திலிருந்து கடைசி முதலமைச்சராக ஸ்டாலின் தான் இருப்பாரு. ஒட்டு மொத்தமா குடும்பத்தையும் கூட்டிட்டு லண்டனுக்கு எஸ்கேப் ஆயிடுங்க அப்படின்னு வெளிப்படையாக மேடையில ஒரு மிரட்டல் துணியில அவர் பேசினது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது ஆதவ் அர்ஜுனாவுடைய சொந்த கருத்துன்னு நினைக்கிறதா, இல்ல விஜயோடைய எண்ணங்களை ஆதவ் அர்ஜுனா பிரதிபலிக்கிறார், விஜய்க்கு மவுத் பீஸா இருக்காருன்னு நம்ம பாக்குறோம். அமைச்சராக இருக்கிற ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்து என்றெல்லாம் பார்க்க முடியாது. அவர் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகி. அவர் பேசுகிற கருத்து எப்படி அவருடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்க முடியும்? அது மட்டுமல்லாமல் ஒரு அமைச்சர் என்கிற அந்த அடிப்படை பொறுப்புணர்வு கூட இல்லாமல் அவர் பேசி இருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். முதல்ல இந்த கரூர் விவகாரத்துக்கு வரணும். அதற்கு பிறகு கருணாநிதி குடும்பத்தில் கடைசி முதலமைச்சரா அல்லது இன்னும் அது தொடருமா, அதெல்லாம் பிறகு பேசுவோம். கரூர் விவகாரத்துல இன்றைக்கு இவர்கள் வெளியில் நடமாடுவதற்கு காரணமே இவர்கள் சொல்கிற அந்த கருணாநிதியினுடைய மகனாக இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். அன்னைக்கு அவர் மட்டும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பக்குவப்பட்ட ஸ்டேட்மெண்டா கொடுக்காம போயிருந்தாருன்னா இன்னைக்கு விஜய் A1 இல்லையா, A2 யாருன்னா ஆதவ் அர்ஜுன் தான். அந்த வழக்குல சிபிஐ கோர்ட்ல அப்படிதான் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அப்ப A2வா இருக்கிறவர் இவ்வளவு தூரம் வீராவேசமாக நேற்றைக்கு பேசி இருக்க முடியாது. அது உண்மையிலேயே அண்ணன் ஸ்டாலின் செய்த வரலாற்று பிழைன்னு தான் நான் பாக்குறேன். அதை அன்றைக்கே நாங்கள் சுட்டி காட்டினோம். பல ஊடகங்களில் நேர்காணல்களில் நான் பேசி இருக்கிறேன். ஏன் இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறைய, ஒரு தயவு தாட்சண்யத்தை இவர்களுக்கு அவர் காட்ட வேண்டும்? 41 பேர் செத்து விழுகிறார்கள். அந்த பொறுப்புணர்வு கிஞ்சித்தும் இல்லாமல் ஓடுகிறார் ஒருவர். நீங்க ஒரு தலைவருக்கு உண்டான அடிப்படை தகுதி என்ன அப்படின்னா, ஆபத்து காலத்தில் மக்களை காக்க வேண்டும். நீங்க மக்களை காப்பாற்ற வேண்டாம், உங்களை நம்பி உங்களை பார்க்க வந்த அந்த கூட்டத்தினரையாவது காப்பாற்றணும் இல்லையா? அதுல ஒரு தாயினுடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் இப்பவும் நல்லா நினைவுல வச்சிருக்கேன். விஜய் கண் முன்னாலேயே சரிந்து விழுந்தார்கள். தண்ணி பாட்டில் கேட்டோம், தண்ணி பாட்டில் கொடுக்கல. விஜய்கிட்ட 2 முறை நாங்க அறிவுறுத்தணும், மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுங்க, கூட்ட நெரிசல் தாங்க முடியலன்னு சொல்ல சொன்னோம். அவர் அந்த பக்கம் திரும்பி பேசிக்கொண்டே இருந்தார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு மனிதத்தன்மையற்ற செயலால் நடைபெற்ற அந்த 41 பேர் படுகொலைக்கு முழு முதல் காரணம் யாருன்னா விஜய். இன்னொரு ரொம்ப முக்கியமான செய்தியை நம்ம சட்ட ரீதியாகவே பேசுவோம். சிபிஐல என்ன ஸ்டேட்மெண்ட்டை ஒரு டிஎஸ்பி சொன்னாரு, நான் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிறுத்தி இங்கேயே நீங்க பேசுங்க, கூட்டத்துக்குள்ள போகாதீங்கன்னு சொன்னேன். ஆனா ஆதவ் அர்ஜுன் தான் கூட்டத்துக்குள்ள போய் தான் நாங்க பேசுவோம், எங்களுக்கு எது கொடுக்கப்பட்ட இடமோ அந்த இடத்துக்கு நாங்க போவோம்னு சொன்னாரு. கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு, உள்ள முன்னோக்கி உங்க வாகனம் போச்சுன்னு சொன்னா அந்த வாகனம் போகிற வழியெல்லாம் கூட்ட நெரிசல் ஏற்படும், பல அசம்பாவிதங்கள் நடந்துரும்னு நான் எச்சரிக்கை விடுத்தேன். அதையெல்லாம் அவர் மதிக்காம அந்த கான்வாயை உள்ள முன்னோக்கி நகர்த்த சொன்னாரு அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்ப இதற்கு காரணம் அந்த காவல்துறையா அல்லது ஆதவ் அர்ஜுனாங்கிற கேள்விதான். ஆனா நேற்றைக்கு நீங்க ரொம்ப அழகா மேனிபுலேட் பண்றீங்க. சிபிஐ வசம் விசாரணையில் இருக்கிற ஒரு வழக்கை, குறிப்பாக நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கை நீங்கள் வேறு ஒரு திசைக்கு எடுத்து செல்கிறீர்கள். அதுல நீங்க அக்யூஸ்ட் 2வா இருந்து அந்த கேஸை வேறு ஒரு பக்கம் எடுத்துட்டு போறீங்கன்னா இது வழக்கை மடைமாற்றுகிற வேலை, சிபிஐக்கு சவால் விடுக்கிற வேலை. ஏன்னா சிபிஐ செய்ய வேண்டிய வேலை இவர் செய்யறாரு. இவர் எப்படி சொல்றாரு, காவல்துறை இந்த தவறை செஞ்சிருச்சு, இந்த படுகொலைக்கு காரணம் அரசு ஏவிய காவல்துறை தான் இவர் சொல்றாரு இல்லையா? இவர் எப்படி முடிவுக்கு வந்தார்? இவரிடத்துல என்ன சாட்சிகள் இருக்கு? முதல்ல அதை நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தணும் இல்லையா? சட்ட ரீதியாக இவர் சொல்வது சரியா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் தார்மீக அடிப்படையில் இவர் சொல்வது சரியா? இவர் ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு காவல்துறையை நோக்கி இப்படி ஒரு பார்வையை வைக்கிறாரு. நான் இதுல ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம சட்ட ரீதியாகவும் போக வேண்டாம், தார்மீக ரீதியாகவும் போக வேண்டாம். ஒரு பொதுமக்களா எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்ப காவல்துறைக்கு இலாக்கா மந்திரி யாரு? முதலமைச்சர் தானே. ஆட்சி அதிகாரம் யாரு கையில இருக்கு? உங்க கையில தானே இருக்கு. நீங்க துறை ரீதியான விசாரணைக்கு உத்தரவிடுங்க. ஏன் நீங்க மேடையில வீராவேசமாக பேசுறீங்க? நீங்க என்ன எதிர்கட்சியா? சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இல்லாத சீமானா நீங்க? அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற கட்சி தானே நீங்க. உங்க கையில தானே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க துறை ரீதியான விசாரணைக்கு உத்தரவிட்டு யார் குற்றவாளிகளோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே சார்? ஏன் சார் நீங்க மேடையில வீராவேசமாக பேசுறீங்க? இதெல்லாம் ஒரு செயின் நெட்வொர்க். நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா,
வெறும் ஆதவர்ஜுனுடைய பேச்சு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கல. நீங்க ரொம்ப அழகா கேட்டீங்க. இது அவருடைய குரல் தானா அல்லது விஜயனுடைய குரலாக அவர் பேசுறார்? இது ஒரு பெரிய தொடர்பு இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஒரு பக்கம் செந்தில் பாலாஜியை கைது செய்து விட வேண்டும் என்று காட்டப்படுகிற முனைப்பு, இன்னொரு பக்கம் இந்த பேச்சை எங்க அவர் வைக்கிறாருன்னா கரூர் விஜயபாஸ்கர் சேர்ற அந்த மேடையில வைக்கிறாரு. அப்ப கரூர் தேர்தலுக்கு தயார்படுத்துறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இன்றைக்கு காலையில் வந்திருக்கக்கூடிய செய்தி, 2 அச்சு ஊடகங்கள்ல இந்த செய்தி வெளியாகிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, கரூரில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த அந்த குடும்பத்தினை சார்ந்தவர்களுக்கு அரசு வேலை தகுதி அடிப்படையில வழங்க போறாங்க அப்படின்னு. முதல்ல இது சரியா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது முற்றிலும் தவறான முன்னுதாரணம். உங்க கட்சியில ஒரு கூட்டம் நடத்துறாங்க, அதுக்கு நீங்க தலைவராக வர்றீங்க. அந்த கூட்டம் பொது ஒழுங்கு இல்லாம நடக்குது. அதான் ரொம்ப முக்கியம். அது ஒரு பப்ளிக் டிசிப்ளின் இல்லாம அந்த கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் ஏற்பட்ட ஒழுங்கினத்தின் காரணமாக 41 பேர் இறந்து போறாங்க. உங்க கட்சி நிதியை 10 லட்சம் கொடுங்க, உங்க கட்சி நிதியை 1 கோடி கொடுங்க. உங்க கட்சியினுடைய நிகழ்ச்சியில் நடந்த தவறால் உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு நீங்க எப்படி அரசு வேலை கொடுக்க முடியும்னு கேட்கிறேன். அப்போ ஆதவர்ஜுனாவுடைய பேச்சு எப்படின்னா, இது அரசு செய்த தவறு, காவல்துறையால் நடைபெற்ற படுகொலை, அதனால நாங்க அரசு வேலை கொடுக்குறோம்னு இவங்க கிரவுண்ட தயார் பண்றாங்க. எப்படி இந்த ஸ்டெர்லைட் வழக்குல ஸ்னோலின் என்கிற அந்த மாணவியினுடைய தொண்டை குழியில் துப்பாக்கி ரவைகள் பாய்ந்ததோ, எடப்பாடி பழனிசாமியினுடைய உத்தரவின் பேரில் அது நடந்ததோ, அதுபோல அண்ணன் மு.க. ஸ்டாலினுடைய உத்தரவின் பேரில் தான் காவல்துறை இப்படி செஞ்சதுன்னு இவங்க மடைமாற்றுவதற்கு முயற்சிக்கிறாங்க. அதன் மூலமாக அரசு வேலை கொடுக்கலான்னு பாக்குறாங்க ஒண்ணு. இன்னொரு பக்கம் இப்ப கரூர் தேர்தலுக்கு தயாராகிறாங்க. இந்த பிரச்சனை கரூரில் பூதாகரமாக கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க ஒரு நாளில் இதை முடித்துவிட வேண்டும் என்று கருதவில்லை. படிப்படியாக நிறைய செய்திகளை இதற்கு பின்னால் வைத்திருக்கிறார்கள். ஒரு நெடிய செயல் திட்டம், லாங் டேர்ம் பிளான் ஆங்கிலத்துல சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு நீண்ட கால செயல் திட்டத்தை வைத்துக் கொண்டுதான் தாவேகா தரப்பு தயாராகிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் நேற்றைக்கு ஆதவர்ஜுனா அவர்களினுடைய அந்த பேச்சு. ஆனா இந்த பேச்சு இப்ப வழக்காக மாறுது. நீங்க வெறும் பேச்சாக அதை கடந்து போய்விட முடியாது. ஏன்னா திமுக தரப்பு இப்ப உச்ச நீதிமன்றத்தை அணுகுறாங்க. ஒரே ஒரு விஷயம் தான், ரொம்ப சிம்பிளா நான் லா கிரவுண்ட்ஸ்ல நின்னே இந்த செய்தியை பேசிடணும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி போக வேண்டிய அவசியம் இல்ல. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அதுக்கு போறதுக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். திமுக இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு இதை எதிர்த்து வழக்கு போட்டிருக்கிறாங்க. அந்த மனுல 3 முக்கியமான விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஒண்ணு என்னன்னா, இப்படி அவதூறுகள் பரப்பக்கூடிய ஆதவர்ஜுனா மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த விஷயத்த அரசியலாக்கி ஆதாயம் தேட முயற்சிக்கிறாங்க. அதனால தாவேகா அமைச்சர்களுக்கும் தாவேகாவில இதுல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கும் நிர்வாகிகளுக்கும் இந்த கரூர் சம்பவம் சப்ஜூடிஸா இருக்கும்போது பொதுவெளியில இதை பத்தி பேசக்கூடாது அப்படிங்கிற உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. 3வது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்படி பேசுறது மூலமாக இப்ப கரூருக்கு 10ஆம் தேதி போக போறாரு, அரசு வேலை கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான சாட்சிகளை கலைக்கிறதுக்கும் அவங்கள திசை திருப்புவதற்கும் இது முயற்சி பண்றாங்க. அது ஒரு சூழ்ச்சி நடக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணி இன்னைக்கு ஃபைல் பண்ணிருக்காங்க. இப்போ கோர்ட்ல என்ன இது எப்படி ப்ரொசீட் ஆகும்னு நினைக்கிறேன். இல்ல, சட்டத்தின்படி திமுக செய்திருப்பது மிக மிக சரி. அவங்க சொல்லி இருக்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் இப்ப நீங்க சொன்னதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். மேனிப்புலேட் பண்றது இருக்குல்ல, சாட்சிகளை மேனிப்புலேட் பண்றது இருக்குல்ல, அது ரொம்ப லாவகமாக தாவேகா செய்யக்கூடிய ஒரு பாணி. 3 மாத காலம் இவர் வெளியிலேயே வராம உட்கார்ந்திருந்தார் இல்லையா? 3 மாதத்துக்கு பிறகு வெளியில் சென்னையில் அவர் ஒரு நட்சத்திர விடுதியில இந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்களை அழைத்து பேசினார். அப்ப ஒரு பெண்மணி, நான் கணவரை பிரிந்து வாழ்றேன், என்னுடைய கணவரை அழைத்து கையொப்பம் வாங்கிட்டு என்னுடைய குழந்தையினுடைய சடலத்தை இவங்க பிரேத பரிசோதனைக்கு அனுப்புனாங்க. நான் சொன்னதாக, என்னுடைய குடும்பத்தின் சார்பில் சொன்னதாக, நாங்க விஜய்க்கு துணை நிற்போம்னு என்னுடைய கணவர் பேர்ல ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. இது ஒரு அசிங்கமான அணுகுமுறை. கணவன் மனைவி 2 பேரும் பிரிந்ததற்கு பிறகு, இந்த குழந்தை பிறந்ததற்கு பிறகு அந்த கணவன் அந்த குழந்தையினுடைய தந்தையாக இருப்பவர் பார்க்கவே இல்லை. அவரை அழைச்சிட்டு வர்றாங்க. இது விஜய் ஃபார்முலா. விஜய் அப்படித்தானே இருக்காரு. அதே ஃபார்முலால ஒருத்தர் அழைச்சிட்டு வர்றாங்க. அழைச்சிட்டு ஒரு அறிக்கையை கொடுக்க வைக்கிறாங்க. இப்படியெல்லாம் ஒரு மோசமான அணுகுமுறையை கடந்த காலத்தில் கையில் எடுத்த காரணத்தால் தான் இப்போ ஒரு அச்ச உணர்வு இந்த அரசு வேலை தொடர்பாக வருது. சாட்சியங்களை கலைக்க முயற்சிக்கிறாங்களோ, சென்டிமெண்டா பேசினாங்கதான் அரசு வேலை கொடுத்துட்டோம்ல, இப்ப நீங்க இது போலீஸ் தான் செய்துச்சுன்னு சொல்லாம விட்டீங்கன்னா இந்த அரசு வேலை உங்களுக்கு கிடைக்காம போயிரும்னு
ஒரு எமோஷனல் த்ரெட்டை கொடுக்கறதுக்காக அவர்கள் அந்த முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறார்கள்னு தான் நானும் புரிஞ்சுக்கிறேன். அதை ரொம்ப அழகா கார்னர் பண்ணி திமுக நீதிமன்றத்தினுடைய வாயில கொண்டு போய் வச்சுட்டாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொல்ல வந்த ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, எஸ்ஐடி போட்டாங்க இல்லையா, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அஸ்ரா கார்க் தலைமையில போட்டாங்கல்ல, அது அரசு போட்ட டீமா அல்லது நீதிமன்றம் போட்ட டீமா? நீதிமன்றம் போட்ட டீம். அப்போ நீதிமன்றம் இந்த விஷயத்துல என்னவாக வெளிப்பட்டது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே அணுகுமுறை தானே இப்ப உச்ச நீதிமன்றமா இருந்தாலும் உயர் நீதிமன்றமா இருந்தாலும். அது எப்படி நீதிமன்றத்துக்கு நீதிமன்றம் வந்து அதனுடைய அணுகுமுறை மாறிடுமா என்ன? ஏன் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டுச்சு? அரசு தரப்புல சரியாக போய் கொண்டிருக்கு. விஜய் தரப்புல என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு மர்மமாகவே இருக்கு. முதலமைச்சராக இருந்த அண்ணன் மு க ஸ்டாலின் அருணா ஜெகதீசன் தலைமையில தனிநபர் ஆணையம் ஒண்ண நியமிச்சுட்டாங்க. அவங்க ஒரு நாள் போய் இண்டிவிஜுவல் விசிட்டும் போயிட்டு வந்துட்டாங்க. அவங்க போயிட்டு வந்து சொன்னதுதான் அந்த டின் ஷீட்ல இருந்து தொப்பு தொப்புன்னு விழுந்து ஜெனரேட்டர் மேல விழுந்ததுனால அந்த மின்சாரம் தடைப்பட்டு போச்சு அப்படிங்கிற செய்தி எல்லாம் அருணா ஜெகதீசன் சொன்ன தகவல்கள் தான். அப்போ இப்படியெல்லாம் தாவேகா தரப்பில் நடந்த தவறுகளை அரசு செய்ததாக மடை மாற்றுவது இருக்குல்ல, அதற்கு இந்த வழக்கு உண்மையிலேயே ஒரு முட்டுக்கட்டை போடும், ஒரு கடிவாளம் போடும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இப்ப சிபிஐக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கு. நீங்க விசாரிச்சிருக்கீங்க, ஒரு முறைக்கு 2 முறை ஆதவ் உங்ககிட்ட ஆஜராயிருக்கிறாரு, விஜய் ஆஜராயிருக்கிறாரு. இப்ப இவங்க என்ன ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க? அரசு தான் செய்ததுன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா? காவல்துறை தான் செய்ததுன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா? அப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்காத பட்சத்துல இப்போ ஒரு அமைச்சராக இருப்பவர், அந்த வழக்கில ஏட்டு குற்றவாளியாக இருப்பவர் எப்படி வந்து இந்த வழக்கினுடைய திசை வழி போக்க வேறு விதமாக திருப்பி விடுறாரு? அப்போ உங்கள்கிட்ட கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டும் அவர் நேற்று பேசி இருக்கிற செய்தியும் ஒன்னா? இல்ல மாறுபட்ட ஸ்டேட்மெண்டா? மாறுபட்ட ஸ்டேட்மெண்ட்னா ஏன் முன்னுக்கு பின் முரணான கருத்தை அந்த அக்யூஸ்ட் 2 தெரிவிக்கிறாருங்கிற கேள்வியை சிபிஐ கேட்க வேண்டும் தானே. அதற்கு ஒரு கடிவாளம் போடும் இந்த வழக்கு என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். மொத்தத்தில் விஜய்க்கு ஒரு புதிய நெருக்கடியை ஆதவ் அர்ஜுன் உருவாக்கி விட்டார் என்றுதான் நான் பார்க்கிறேன். பேரலா இங்க பாத்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை இன்னைக்கு முதலமைச்சருக்கு எதிராக அவதூறு பேசினாரு அப்படிங்கிற ஒரு வழக்குல வந்து கைது பண்றாங்க. கைது பண்றது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சினிமா பாணியில ஒரு போலீஸ் ராஜ்யம் மாதிரி கைது பண்ணி நீங்க கூட்டிட்டு போற அந்த ரோட்ல விலங்கு ஒண்ணு மட்டும்தான் மாட்டல. அந்த மனோகரால சிவாஜியை கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போறாங்க. இத வந்து விஷுவல்ஸா எடுத்து எல்லா மீடியாலையும் இது பரப்பப்படுது. இது ஒரு பேசும் பொருளாக மாற்றப்படுகிறது. இதற்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் கடுமையான எதிர்வினை ஆற்றி இருக்கிறாரு. ஆணவம் அழிவிற்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இதுல காட்டக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்ததுல காட்டக்கூடிய ஆர்வத்தையோ முனைப்பையோ ஏன் வந்து சரத்துடைய வீடியோ வெளிவந்தோன்னா இந்த அரசு காட்டல? ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மீது உங்க கட்சியை சேர்ந்த ஒரு பெண்மணியே பாலியல் புகார் கொடுத்திருக்கிறாங்க. இந்த இதுல எல்லாம் நீங்க ஏன் இந்த கவனத்தை காட்டல? அவதூறு பேசினா அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறதா உங்க அடிப்படைனா, உங்களுடைய அமைச்சர்கள் தினம் தினம் மேடையில அவதூறுகள் பேசுறாங்களே, அப்படிப்பட்ட ஆதவ் அர்ஜுனா மீதோ நிர்மல்குமார் மீதோ ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு கடுமையான விமர்சனத்தை வந்து வச்சிருக்கிறாரு. அரசுடைய இந்த போக்கை எப்படி பாக்க? இல்ல, மரியாதைக்குரிய அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் டேக் டைவர்ஷன் அரசு என்ற அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தார். உண்மையிலேயே இந்த அரசு டேக் டைவர்ஷன் அரசு தான். ஏன்னா அரசுக்கென்று ஒரு தார்மீக கடமையும் பொறுப்பும் இருக்க வேண்டும். அந்த தார்மீக கடமையும் பொறுப்பும் ஒரு அரசுக்கு எப்போது தவறுகிறதோ அப்போது இது போன்ற காட்டாட்சி தர்பார் கட்டவிழ்த்து விடப்படும் என்றுதான் நான் ஜனநாயக வழியில் புரிந்து கொள்கிறேன். இன்றைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர், அதனால் நீங்கள் வந்து அவதூறு பரப்பினார் என்று சொல்லி கைது செய்திருக்கிறேன். இதை விட கூடுதலான பொறுப்பை வகிக்கக்கூடிய அமைச்சர் நேற்றைக்கு ஒரு பெரிய அவதூறை பரப்பி இருக்கார். அவர் மீது நடவடிக்கை உண்டா? இல்ல. செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்வதற்காக அவரை துரத்தி வழக்கை பதிவு செய்வதற்கு காவல்துறை முனையுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, யாரோ ஒரு ஏஜென்சி நடத்தி கொண்டிருந்த திருநாவுக்கரசு சொன்ன ஸ்டேட்மெண்ட் அவர் மூலமாக பேரம் பேசப்பட்டது அப்படின்றாங்க. முதலமைச்சர் பேரம் பேசினார், என்னுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய சொன்னாருன்னு கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்டை தமிழ்நாட்டுல வைகோ கொடுத்தாரு. வைகோ கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில வைகோ பேரம் போவதற்கு, வைகோ வந்து விலை பேசப்பட்டதற்கு காரணியாக இருந்தார்னு சொல்லி வைகோ மேலேயும் வழக்கு பதிவு பண்ணல. ஏன் வந்து திமுகவினுடைய உதயசூரியன் சிம்பல்ல நின்ன திமுகவினுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர் வைகோன்ற ஒரு ஏஜென்ட் வச்சு நீங்க விலை பேசுனீங்கன்னு சொல்லி மரியாதைக்குரிய முதலமைச்சர் மீது வழக்கும் தொடுக்கல. அப்போ ஒரு பாரபட்சமான நடவடிக்கை. இங்கே ஆதாரமே கிடையாது. திருநாவுக்கரசு சொல்லிட்டாரா செந்தில் பாலாஜி மூலமா தானே? இன்னைக்கு காலையில தாவேகா தரப்புல இருந்து சொல்லப்படுகிற செய்தி என்னன்னா, திருநாவுக்கரசு உட்பட ஒரு 4 பேர் கொண்ட டீம் 3 மாசமாக சென்னையில 5 நட்சத்திர விடுதியில் இருந்தாங்க. 3 மாசமாக உட்கார்ந்து இந்த ஆட்சியை கலைப்பதற்கு பிளான். இந்த ஆட்சி வந்தே 50 நாட்கள் தான். எப்படி 3 மாசம் உட்கார்ந்து பிளான் பண்ண முடியும்? இப்படி முகாந்திரம் இல்லாத செய்திகளை சொல்லிக்கொண்டு
எதிர்தரப்பினர் மீது வழக்கு பதிவு பண்றது. அண்ணா ஆர்.எஸ். பாரதி இன்னைக்கு சொன்னாரு, ஜெயலலிதா பாணியில் இந்த கைது நடவடிக்கை அப்படின்னு கேட்கிறாங்க. ஜெயலலிதா கூட பின்பற்றாததை பின்பற்றி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாரு. இப்ப என்ன அப்படின்னா, அதிமுகவிலிருந்து ஒருவராக வந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, இவர் ஜெயலலிதாவாக தன்னை நினைத்துக் கொண்டார். எப்படி வந்து கொடநாடு பங்களாவில் அந்த தலைவா டைம் டு லீட் என்கிற அந்த படத்துக்காக வெளியிலே மண்டியிட வைத்தாரோ, அது போல இங்க வந்து ஒரு காட்டாட்சி தருவார நடத்தலாம்னு நினைக்கிறார். இவர் ஜெயலலிதாவும் அல்ல, மண்டியிடுவதற்கு மு.க. ஸ்டாலின் விஜயும் அல்ல என்பதை அவர் முதல்ல புரிந்து கொள்ளணும். இங்க ஒரு தெம்புள்ள திராணி உள்ள எதிர்க்கட்சி தமிழ்நாட்டில் இருக்குங்கிறத அவர் வந்து மறந்துடக்கூடாது. ரொம்ப காலத்துக்கு போகாது. எத்தனை காலத்துக்கு நீங்க அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க முடியும்? மக்களினுடைய வெறுப்பு பார்வை உங்க பக்கம் திரும்பும். வெட்ட வெளிச்சத்தில் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு வருது. உங்களுடைய துறையில் அமைச்சராக இருக்கக்கூடிய, உங்களுடைய அந்த மந்திரி சபையில அமைச்சராக இருக்கக்கூடியவர் ஒரு போதைப் பொருளை பயன்படுத்துறாரு. அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. அந்த விளக்கத்தை பலரும் உடைக்கிறாங்க. இல்லங்க, அப்படியெல்லாம் செய்ய முடியாது, அது மாத்திரையே இல்ல, முதல்ல மாத்திரை அப்படி துகளாகாதுன்னு பல எக்ஸ்பெரிமெண்டல் லைவ்ல காட்டுறாங்க. இதையெல்லாம் பார்த்ததற்கு பிறகும் குறைந்தபட்சம் ஒரு விசாரணைக்காவது அவர் அழைக்கப்பட்டாரா? அட்லீஸ்ட் நீங்க உங்க துறையிலிருந்து அவரை நீக்கியாவது வச்சீங்களா? இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து நாங்க நீக்கிட்டோம், அவர் மந்திரி இல்ல, இந்த வழக்கு முடியட்டும், இந்த விசாரணை நடக்கட்டும் அப்படின்னாவது ஒரு மனப்பான்மை உங்களுக்கு வந்துச்சா அப்படின்னு கேட்டா வரவே இல்லை. அப்போ எதிர்க்கட்சிகளை திட்டமிட்டு நசுக்குவது, அவர்களுடைய குரல் வலையை நசுக்குவது, தங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த குறையையும் கண்டுகொள்ளாமல் போவது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு காட்டாட்சி தர்பார் நடத்துவதற்கான அறிகுறி. அதற்கு மெல்ல விஜய் நகருகிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இந்த போக்கு வந்து அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சர்வாதிகார குணத்தை வெளிப்படுத்துதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவருக்குள்ளேயே ஒரு பயங்கர இன்செக்யூரிட்டி இருக்கு, ஒரு பதற்றம் இருக்கு. எங்க வந்து நம்ம கவர்னன்ஸ வந்து விமர்சிச்சிருவாங்களோ, அது பேசும் பொருளா மாறிடுமோங்கிறதுக்காக தினம் ஒரு டிராமாவ கிரியேட் பண்ணி, அத வந்து நியூஸா மாத்தி, அத ஊடகங்களுடைய ஆதரவோட பரப்புறது. இதெல்லாம் இந்த டெக்னிக் வந்து எவ்வளவு நாளைக்கு வொர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல, உங்க கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. உண்மையிலேயே அந்த கேள்வியை நான் ரொம்ப ரசிப்பு தன்மையோடு உள்வாங்கிக்கிறேன். அவர் வந்து சர்வாதிகாரியா அல்லது இன்செக்யூரிட்டி ஃபீலிங்ல? சர்வாதிகாரியாக இருப்பவருக்கு புத்தி கூர்மை வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். உலகம் முழுமைக்கும் நீங்கள் சர்வாதிகாரிகளுடைய பட்டியலை போட்டால் அவர்கள் எல்லோரும் மதிநுட்பம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். நாளை நடக்கக்கூடியதை இன்றே கணிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தான் சர்வாதிகாரியாக நிலைக்க முடியும். விஜய் கிட்ட அந்த கேரக்டரோ அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையோ இருக்கான்னா எதுவுமே கிடையாது. அவர் பிடித்து வைத்த பிள்ளையாரு போல உட்கார்ந்து இருக்காரு. அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, எதை தான் செய்து கொண்டிருக்கிறோம்னு தெரியாது. முதல் நாள் வசனத்தை பேசி ஒப்புவித்து பார்த்து விட்டு வந்தால்தான் சட்டப்பேரவையிலே அவரால் நான் ஒரு வசனத்தை பேசிக்கிறேன், ஒரு செய்கையை செஞ்சுக்கிறேன் அப்படின்லாம் செய்ய முடியுதே தவிர, தன்னியல்பாக அண்ணன் எஸ்.எஸ். சிவசங்கர் கேள்வி எழுப்பினால் பதில் சொல்ல முடியவில்லை. தன்னியல்பாக அண்ணன் தங்கம் தென்னரசு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியவில்லை. தன்னியல்பாக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியல. அப்போ அவர் சர்வாதிகாரியாக இருக்கிற அடிப்படை தகுதியே இல்லாமல் தான் நகருகிறார். அப்ப அவருக்கு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்கு. ஆப்வியஸ்லி அவருக்கு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்கு. என்னன்னா, இவர்கள் எல்லோரையும் விட்டு வைத்தால் நம்மை மெல்ல மெல்ல ஏதாவது ஒரு வகையில் காயப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். இவர்கள் வேறு வகையில் எதையாவது செய்வதற்கு நாம அவங்கள மடைமாற்றணும்னு அவர் நினைக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு அண்ணன் மு.க. ஸ்டாலின் சொன்னார், இது ஒரு டேக் டைவர்ஷன் அரசுன்னு சொன்னார். அப்ப என்ன காரணம்னா, இன்னைக்கு என்ன பேசு பொருள், இன்னைக்கு பேசப்படுகின்ற செய்தி என்ன? ஆளுநர் ஒரு பக்கம் பேரலா ஒரு கவர்னன்ஸை ரன் பண்றாரு. இடைக்கால ஆளுநர், அவரு பொறுப்பு ஆளுநர். இந்த ஆளுநர் விவகாரம் குறித்து இன்றைக்கு பேச வேண்டிய அரசு எதை பேசிக் கொண்டிருக்கு? அனிதா ராதாகிருஷ்ணன் கைது குறித்து பேசிக் கொண்டிருக்கு. சரிங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் அவதூறா பேசினார், முதலமைச்சர் குறித்து தவறா பேசினார், கைது செய்தாச்சு, முடிஞ்சு போச்சு. இது என்ன வகையில தமிழ்நாட்டை பாதிச்சிடும்? இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுனதுனால முதலமைச்சருக்கு பாதிப்பா? பெரிய இமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சா? அது தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனைகள் ஒன்றா மாறிடுச்சா? இல்ல. ஆனா இங்க மாநில சுயாட்சி என்பது இன்றியமையாத கோட்பாடு தமிழ்நாட்டுக்குள்ள. அந்த மாநில சுயாட்சிக்குள்ள கை வைக்கிறது மாதிரி ஒரு பேரல் கவர்னன்ஸ் வைகை ஆத்த போய் யார் இன்ஸ்பெக்ட் பண்ண சொன்னது? இவருக்கு என்ன யோகிதை இருக்கு? முதல்ல இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இவர் பொறுப்பு ஆளுநர் தான். நீங்க வந்து இந்த மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்தாலே போக முடியாது. ஒண்ணு வேணாம், கவர்னர் ஸ்கூல்ல தான் இருக்காரு வேந்தர்ங்கிற பல்கலைக்கழகத்தினுடைய சான்சலர். அந்த சான்சலரே வைஸ் சான்சலரை கூப்பிட்டு மினிஸ்ட்ரியினுடைய அட்மிஷன் இல்லாம ஆய்வுகளை நடத்த முடியாது. அதுதான் பல்கலைக்கழகத்தினுடைய சட்ட விதி சொல்லுது. என்னதான் வேந்தராக இருந்தாலும் கூட உயர்கல்வி அமைச்சகத்தினுடைய ஒப்புதலை பெறாமல், உயர்கல்வி அமைச்சகத்தினுடைய கவனத்துக்கு எதையுமே எடுத்து செல்லாமல் வேந்தரால் ஒரு இம்ப்ளிமெண்டேஷனை பண்ண முடியாதுன்னு சொல்லுதா பல்கலைக்கழகத்தினுடைய விதி. இதுதான் ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம். வைகை அணையை போய் ஒரு ஆளுநர் ஆய்வு செய்யறாரு, அதை கண்டுக்க முடியல. அது பத்தி பேசினாரா முதலமைச்சர்? கடந்த காலத்துல பன்வாரிலால் புரோஹித்னு ஒரு ஆளுநர் இருந்தாரு,
அந்த ஆளுநர் ஆய்வு கூட்டத்துக்கு போகிற போது எடப்பாடி பழனிசாமி என்ன செய்து கொண்டிருந்தார்? அமித்ஷாவினுடைய கால்களை பார்த்து கொண்டிருந்தார். அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் தான் சொன்னாரு, ஒரு பேரலல் கவர்னரன்ஸை நீங்க நடத்த முடியாது, இது மாநில சுயாட்சியை பற்றி கொண்டிருக்கிற மாநிலம்னு சொன்னாரு. இன்னைக்கு திமுக தான் கண்டிக்குது. இன்னைக்கு திமுகவோடு சார்ந்து இருக்கிற கட்சிகள் தான் கண்டிக்குது. ஆனா விஜய் தரப்புல இருந்து ஒரு கண்டனம் வந்துச்சான்னா வரல. ஆனா என்ன பண்றாங்க? டேக் டைவர்ஷன் எடுத்து அனிதா ராதாகிருஷ்ணன் மேட்டரை இன்னைக்கு ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். அப்போ இவருடைய அந்த கையாலாகாத தனம் இருக்குல்ல, இவருக்கு இருக்கிற அந்த முதலமைச்சர் என்கிற பொறுப்பை அவர் முறையாக பயன்படுத்த முடியும். அந்த பொறுப்புக்கு எவ்வளவு பெரிய வேல்யூ இருக்குன்றது அவருக்கு தெரியணும்ல. முதல்ல எனக்கு செய்ய வேண்டிய வேலை, நான் போய் நிற்க வேண்டிய ஒரு பணி, என்னை மீறி ஒருவர் போறாருன்னா எனக்கு இயல்பாகவே கோபம் வரும் தானே. நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன். மக்கள் எனக்கு வாக்களித்திருக்கிறாங்க. 107 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன சட்டமன்ற கட்சி தலைவராக ஆக்கியிருக்கிறாங்க. மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு லார்ஜஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பார்ட்டி நான் தான். அந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். ஆளுநருக்கு யார் ஓட்டு போட்டா? ஆளுநர் இந்த நாட்டினுடைய கவுன்சிலரா? அவர் எங்காவது ஒரு எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணாரா? அவர் எப்படி என்னுடைய அதிகாரத்துக்குள்ள தலையிட முடியும்னு எனக்கு இயல்பா ஒரு கோபம் வரணும்ல. அந்த கோபம் எனக்கு வரல. அது ஏன் எனக்கு வரலன்றத நான் ஆய்வு செய்யற இடத்துல கூட இல்ல. ஏன்னா ஒன்றிய அரசை பார்த்து நான் அச்சப்படுறேன். மோடினாலே என் கைகால்கள் நடுங்குது. டெல்லிக்கு போனா என்னால பேச முடியல. என்ன பேசுனேன்னு இந்த நாட்டு மக்கள் இடத்துல சொல்ல முடியல. அவ்வளவு இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கோட நான் இருக்கிறப்போ இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா அதை வேற ஒரு பக்கம் மடைமாற்றுவதற்குண்டான வேலையை அவர் செய்யறாரு. அதை மடைமாற்றுவதற்குண்டான வேலையை செய்வதற்கு இது போன்ற கைது நடவடிக்கைகள் பயன்படும் அவர் நினைக்கிறாரு. நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப சரி. அவர் இன்செக்யூரிட்டி ஃபீலிங்ல தான் இந்த வேலையை செய்யறாரு. இந்த விஷயம் கரூர் சம்பவம், ஆதவர்ஜுனா பேசுனதெல்லாம் சமூக வலைதளங்கள்ல ஒரு பெரிய எதிர்வினையை திமுக தரப்புல இருந்தே ஏற்படுத்தியிருக்கு. அன்னைக்கே நீங்க நடவடிக்கை எடுத்து விஜயை கைது செய்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வந்திருக்காது. நீங்க தான் நாகரிக அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை விட்டுட்டீங்க அப்படின்னு திமுக தலைவர் மீது விமர்சனங்கள் வைக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த பக்கம் தொடர்ந்து இந்த கரூர் சம்பவத்தின் மூலமா ஒரு சிம்பத்தி தேட தாவேகாவும் முயற்சி பண்ணுது அப்படிங்கிறத பாக்குறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு திமுக உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. இப்போ உச்ச நீதிமன்றத்துல இருந்து சிபிஐ வழக்கு இருக்கு, அதனால இத பத்தி நீங்க பேசக்கூடாது, இல்ல நீங்க 10ஆம் தேதி கரூருக்கு விஜய் போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா இத வச்சு ஒரு சிம்பத்தி தேட தாவேகா தரப்பு முயற்சி செய்யும். ஏன்னா ஒரு பக்கம் நேரா அவர் கரூருக்கு போய் பிரச்சாரம் பண்ணாரு எம்.ஆர். விஜயபாஸ்கருக்காக அப்படின்னா, ஒரு ஊழல் சக்திக்காக இவர் பிரச்சாரம் பண்றாரு, அப்புறம் நீங்க என்ன தூய சக்தி அப்படிங்கிற கேள்வி வரும். இப்போ இப்படி ஒரு தடை வந்துருச்சுன்னா உடனே பாருங்க திமுக பயந்துருச்சு. நாங்க பிரச்சாரம் பண்ணா தலைவர் வந்துட்டாருன்னா உடனே கரூர்ல தோத்து போயிருவாங்க, டெல்டா ஃபுல்லா நம்ம பக்கம் வரும்னு திமுக பயந்துருச்சு அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ செட் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு கைப்பட அரசு வேலை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அத திமுக தடை பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அவருக்கு போகணும்னு நினைச்சிருந்தாருன்னா சிஎம்மா பொறுப்பேற்ற உடனே போயிருந்திருக்கலாம். இல்ல முதல் கையெழுத்தாக 41 குடும்பத்துக்கு அரசு வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தாவது கையில் எடுத்திருக்கலாம். எல்லாத்தையும் இடைத்தேர்தலை எதிர்பார்த்து இவர் செய்யும் பொழுது இது ஒரு பெரிய பேசும் பொருளா இருக்கு. இந்த விமர்சனங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே தாவேகா தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு ஒரு மோசமான அணுகுமுறையை கையில எடுக்கும். நீங்க முதலமைச்சராக இருந்த அண்ணன் மு.க. ஸ்டாலினுடைய அன்றைய ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி பார்க்கணும். எந்த தொண்டனும் சாவதை எந்த தலைவனும் விரும்ப மாட்டான் அப்படின்னு சொல்லி விஜயை காப்பாற்றுகிற வேலையை அன்னைக்கு அவர் செஞ்சார். உண்மையிலேயே ஓடோடி வந்தார் அண்ணன் மு.க. ஸ்டாலின். நானும் அவர் அங்கே வருகிற போது கரூர்ல தான் இருந்தேன். திருச்சிக்கு விமான நிலையத்தில் இறங்கி திருச்சியிலிருந்து பறந்தோடி அந்த கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதல் சொன்னார். ஒரு அரசு போர்க்கால அடிப்படையில் இயக்கியது. உண்மையிலேயே நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, இவ்வளவு பெரிய காரணங்களை அடுக்கிக் கொண்டே வந்தீங்க இல்லையா, கடந்த காலத்திலேயே இதை செஞ்சாங்க. அண்ணன் செந்தில் பாலாஜி ஆம்புலன்ஸ் வாகனங்களை அனுப்பி அங்க பாதிக்கப்பட்டவங்களை மீட்டு கொண்டு மருத்துவமனைக்கு சேர்க்கிறாரு. செந்தில் பாலாஜி ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சதுனாலதான் இந்த கூட்ட நெரிசல் வந்துச்சுன்னு சொன்னாங்க. செந்தில் பாலாஜியுடைய ஆம்புலன்ஸ் தான் இங்க இந்த கூட்டத்தினுடைய தன்மையை மாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. காப்பாற்றுவதற்கு போன ஆம்புலன்ஸையே பிரச்சனையை உருவாக்க வந்தது போல அந்த அவசர ஊர்தியை சித்தரிச்சு இவங்க பேசினாங்க. கண்டிப்பாக இந்த தேர்தல் காலத்தில் அவர்கள் பேசுவார்கள். ஆனா திமுக இதை எதிர்கொள்வதற்கு முழு வீழ்ச்சி தயாரா. திமுக இன்னும் அந்த ஃபுல் ஃபோர்ஸ்ல இறங்கலன்னு தான் நான் பாக்குறேன். ஒரு பக்கம் நீதிமன்ற நடவடிக்கைகள் இருந்தாலுமே கூட அவதூறுக்கு சரியான பதிலை சொல்ல வேண்டிய களத்தை இன்னும் திமுக கூறுதிட்டணும் அப்படின்னு தான் பாக்குறேன். ஏன்னா நாம பேச வேண்டிய செய்தியை விட நமக்கு எதிராக பேசப்படுகிற செய்தி ராக்கெட் வேகத்துல போய் சேருது. இப்ப நீங்க சொன்ன அத்தனை காரணமும் ஏற்கனவே களத்துல பேசப்படுகிற செய்திகளாகவே இருக்கு. ஏங்க அரசு வேலை கொடுத்தா என்னங்க தப்பு? ஏங்க அதை திமுக எதிர்க்குது? சரி, அரசு வேலை கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை. உன் கட்சி கூட்டத்துக்கு உன்னை பார்க்க வந்தவர்கள் நசுங்கி செத்தால் அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது உன்னுடைய கட்சியா அரசா?
அதுதான் இங்க இருக்கக்கூடிய அடிப்படையான கேள்வி. நாம் அரசு வேலை கொடுப்பதற்கு எதிரானவர்கள் அல்ல. நிச்சயமாக அந்த குடும்பங்களுக்கு அரசு வேலை கிடைத்தால் மகிழ்ச்சி தான். ஆனா தகுதி அடிப்படையில் காத்திருக்கிறார்களே, தேர்வு எழுதி விட்டு காத்திருக்கிறார்களே, மெரிட்ல காத்திருக்கிறாங்களே, இடஒதுக்கீடு அடிப்படையில் காத்திருக்கிறாங்களே, அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காத அந்த பிரிவிலேஜ் உங்க கூட்டத்துக்கு செத்து போயிட்டாங்கன்றதுனால கிடைக்கும்னா, அப்ப நீங்க எதை ஊக்குவிக்க விரும்புறீங்க? விஜயை பார்க்க போய் செத்தா கூட வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும்னு செக்யூரிட்டி ஃபீலிங். கரூர் சம்பவத்துல இறந்தவங்களுக்கு மட்டும்தான். இன்னும் மற்ற கூட்டங்கள்ல நிறைய பேர் இறந்திருக்கிறாங்க. அவங்களெல்லாம் இவங்க கண்டுக்கவே இல்லையே. இல்ல, கரூர் விவகாரமே கண்டுக்கலன்னு சொல்றேன் நான். கரூர் விவகாரமே கண்டுகொள்ளப்படாமல் தானே 3 மாத காலம். உண்மையிலேயே ஒருவருக்கு அக்கறை இருந்திருக்குமே. ஆனால் நீங்க சொன்னீங்க முதல் கையெழுத்து அப்படின்னு போட்டிருக்க வேண்டியதானே, அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு போட்டிருக்க வேண்டியதானே. நான் அந்த இடத்துக்கு கூட போகல. ஏன் கரூருக்கு பிரச்சாரத்துக்கு விஜய் போகல? போயிருக்கணும் தானே, பிரச்சாரத்துக்கு நீங்க போயிருக்கணும்ல பாதிக்கப்பட்ட இடத்துக்கு. சொன்னாங்க சிபிஐல வழக்கு இருக்கு, நாங்க போனா அது எதிர்வினையா சரி, மாறிடும் போகல. சொன்னாங்க. ஒரு அறிவிப்பையாவது, நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா தாய் மாமன் சீர் கொடுப்போம்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி 41 குடும்பத்தினருக்கு நாங்க அரசு வேலை தருவோம்னு ஒரு உத்தரவாதத்தை அன்னைக்கு நீங்க கொடுத்துருக்கலாம் இல்லையா? அன்னைக்கு அந்த உத்தரவாதத்தை கொடுத்திருந்தா எலெக்ஷன் ப்ரொசீடிங்ஸ் இவருக்கு நெருக்கடியை உண்டாக்கி இருக்கும். அப்படி ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க முடியாது. உன்னுடைய கட்சி கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு அரசு வேலை எப்படி கொடுப்பேன்னு எலெக்ஷன் கமிஷன் அன்னைக்கு கேட்கும். அதனால அன்னைக்கு வாய் மூடி கொண்டு வேடிக்கை பார்த்தவர்கள் இன்றைக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே அவருக்கு அக்கறையும் இல்லை, கரிசனமும் கிடையாது. எல்லாமும் லாப நட்ட கணக்கு தான். ஏன்னா அங்க முதலமைச்சர் ஒருவராகவும் முதல் போடுகிற அமைச்சர் ஒருவராகவும் இருக்காங்கல்ல. அந்த முதல் போடுகிற அமைச்சராக இருப்பவருக்கு இவ்வளவு ரூபா செலவு பண்ணா இதன் மூலமாக எவ்வளவு கிடைக்குங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அந்த அடிப்படையிலேயே இந்த அரசை ஒரு கமர்ஷியல் வேல்யூஸோட நகர்த்திட்டு போறாங்கன்னு தான் நான் பாக்குறேன். அதற்குள் விஜயும் இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். உண்மையிலேயே ஒரு ஆபத்தான போக்கு. இவர்களுடைய நடவடிக்கை எல்லாம் பார்த்தா அடப்பாவில இவ்வளவு மோசமா இருக்கீங்களான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான அணுகுமுறையை கையில் எடுக்கிறார்கள். நீங்க கேட்டது மாதிரி இந்த மாதிரி திமுகவை நோக்கி பல விமர்சனங்கள் அடுத்தடுத்த கட்டங்கள்ல வரும். திமுக அதை எதிர்கொள்வதற்கு தயாராகணும். உண்மையிலேயே திமுக பதில் சொல்வதிலேயே காலம் செலவிடுமோ அப்படிங்கிற ஒரு சூழல் உண்டாகுது. திமுக ஒரு நரேட்டிவ் செட் பண்ற இடத்துல இருக்க வேண்டிய கட்சி, எதிர்கட்சி. ஆனா இவங்க செட் பண்ற நரேட்டிவ்க்கு பதில் சொல்ற இடத்துக்கு வருது திமுக. அதுவே திமுகவுக்கு செட் பேக்னு நான் பாக்குறேன். திமுக இன்னும் வலிமையாக, இன்னும் கூர்மையாக இந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. அது தன்னை சரிப்படுத்திக் கொள்ளும்னு நான் நம்புறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இந்த களம் இவால்வ் ஆகுதுன்னு. பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். நன்றி.